நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி யோகாவின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இந்திய தத்துவ கோட்பாடுகள் மொத்தம் 9 இருக்குது. இந்த இந்திய தத்துவ கோட்பாட்டை வேதங்களோட அடிப்படையில் 2 பெரும் பிரிவுகளாக பிரித்து பார்க்குறோம். ஒன்று ஆத்திக பிரிவு, மற்றொன்று நாத்திக பிரிவு. ஆத்திக பிரிவில் பார்த்திங்கன்னா 6 தரிசனங்கள் இருக்குது. இதை சத் தரிசனம்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாங்கியம் யோகம், நியாயம் வைசேஷிகம், மீமாம்சம் வேதாந்தம். இதை தான் சத் தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நாத்திக பிரிவில் 3 கோட்பாடுகள் இருக்குது. ஒன்று சார்வாக்கம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பௌத்தம், இன்னொன்று சமணம். இந்த சத் தரிசனங்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த சத் தரிசனங்களில் ஒன்று தான் யோக தத்துவம் என்பது. இதனை விளக்கியவர் பதஞ்சலி முனிவர். யோகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். யோகா என்பது யுஜ் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேர்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிதல் என்ற மற்றொரு பொருளையும் சொல்கிறாங்க. இப்போ சேர்தல் அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு இணைதல், அதை தான் சேர்தல்ங்கிற பொருளில் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிதல் அப்படிங்கிறது ஒரு நல்லவனிடம் இருந்து கெட்டவன் பிரிவதே யோகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கத்தை அளிக்கிறாங்க. இந்த யோக தத்துவத்தில் 8 படிநிலைகள் இருக்குது. அதை அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அஷ்டாங்க யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இதுதான் 8 படிநிலைகள். இப்போ ஒன்றுத்துக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா யமானா நெறிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகா என்று சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகள். அதற்கு அடுத்தபடியாக 2வது பார்த்திங்கன்னா நியமம் அப்படின்னு சொல்கிறோம். நியமம்னா கடமைகள் மொத்தம் 4. சௌச்சா, சந்தோஷா, தபஸ், ஸ்வாத்தியாயா அப்படின்னு 4 இருக்குது. சௌச்சா அப்படின்னு சொன்னோன்னா தூய்மை, அதாவது மனம், பேச்சு எல்லாத்துலேயுமே தூய்மை இருக்கணும். சந்தோஷா அப்படிங்கிறது மன நிறைவோடு இருக்கணும். தபஸ் அப்படின்னா துறவு, சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்வாத்தியாயா அப்படின்னு சொன்னோம். அதாவது தன்னை பற்றிய ஆய்வு இருக்கணும். தான் யார் அப்படிங்கிற அந்த தன்னை பற்றிய ஆய்வு, அதை தான் ஸ்வாத்தியாயா அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3வது ஆசனா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆசனா அப்படிங்கிறது இதை தோரணை, இருக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துதல். இதில் 3 வகை இருக்குது. பூரகம், கும்பகம், ரேசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகை இருக்குது. இது பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5வது பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புலன்களை கட்டுப்படுத்தி வைத்தல், அதை பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 6வது பார்த்தீங்கன்னா தாரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மனதை ஒருமுகப்படுத்துதல். 7வது பார்த்திங்கன்னா தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு பொருளின் மீது நம்முடைய சிந்தனையை வைப்பது, அதை தியானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 7ஐயும் நம்ம முறையாக கடைபிடிச்சோன்னா 8வது நிலை பார்த்திங்கன்னா சமாதி நிலையில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிணைந்து இருக்கும். இதைத்தான் நாம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது யோகாவோட முக்கியத்துவம் என்ன, யோகாவை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். யோகாவை பின்பற்றுவதால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும், உடலை இளமையாக வைத்திருக்கும், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், தன்னம்பிக்கையை கூட்டும், சுய கட்டுப்பாட்டை வளர்க்கும், மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும், மன இறுக்கத்தை போக்கும், வன்முறை உணர்வுகளை போக்கும், பயத்தை போக்கும், தசைகள் வலிமை பெறும், சுவாசத்தை சீராக்கும், தேவையற்ற கொழுப்பை குறைக்கும், இதயம் இரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இவ்வளவு நன்மைகளை அளிக்கக்கூடிய இந்த யோக பயிற்சியை செய்ய நாம் முன்வர வேண்டும். ஆகவே யோகா செய்ய ஏற்ற நேரம் அதிகாலை. வெறும் வயிற்றில் பயிற்சி செய்தால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தினமும் அரை மணி நேரம் ஒதுக்கினாலே போதும், உடலும் உள்ளமும் வலுப்பெறும். இந்தியாவில்
பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்ட இந்த யோகாவிற்கு முக்கியத்துவம் அளித்து சர்வதேச யோகா தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகவே யோக பயிற்சியை நாமும் மேற்கொண்டு உடலையும் உள்ளத்தையும் வலிமை பெறச் செய்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.